அனைவருக்கும் வணக்கம். நம்ம செகண்ட் எடுத்த வண்டி வந்து 3வது சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ 2வது எடுத்த வண்டி வந்து சர்வீஸ் டைமிங்னு பார்த்தீங்கன்னா 400 மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணால் போது. பழைய வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும். இப்போ வர புது வண்டி லேட்டஸ்ட்டு வர ஸ்வராஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா 400 மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணால் போது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 50 மணி நேரம், 2வது சர்வீஸ் வந்து 450, இப்போ 3வது சர்வீஸ் வந்து 850 மணி நேரத்தில் வந்து சர்வீஸ் பண்ணலான்னு வர சொல்லியிருந்தேன். கூப்பிட்டு சொன்னால் அடுத்த நாளே வந்து சர்வீஸுக்கு வந்து தாட்டி விட்டுறாங்க. சர்வீஸுக்கு வந்து பிரச்சனை இல்லை, சொன்ன அடுத்த நாள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க கையோட. இந்த சர்வீஸில் பார்த்திங்கன்னா 10 லிட்டர் ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, அதுபோக டீசல் ஃபில்ட்ரு ஒன்று, ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து புதுசு மாற்றிடுறோம். புது ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலர் இருக்குது. 400 மணி நேரம் ஓடும்போது பார்த்திங்கன்னா கருப்பு கலர் மாறிடுது. அந்தளவுக்கு அதில் வந்து குப்பை படிஞ்சிருது. அதே மாதிரி தான் ஆயில் ஃபில்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புது ஃபில்டர் போடும்போது நல்லா ஒயிட் கலராக இருக்குது. 400 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் மாறிடுது. அந்தளவுக்கு அதனுடைய தன்மை வந்து மாறிடுது. அதனால் சர்வீஸுங்கிறது நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்து பண்ணிட்டா இன்ஜினுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும். வந்தாங்கன்னா சர்வீஸுன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிடுறாங்க நம்ம இடத்துக்கே வந்து. மொத்த சர்வீஸ் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 6200 வந்தது. ஒவ்வொரு சர்வீஸும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய டீசல் மைலேஜ் வந்து அதிகமாகுன்னு சொன்னாங்க. நம்ம பழைய வண்டியில் பார்த்தா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்க மைலேஜ் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வண்டியுமே வந்து இப்போ தான் 850 மணி நேரம் பக்கமாக ஓட்டியிருக்கிறோம். இதனுடைய டீசல் செலவும் எப்படி இருக்குங்கிறது நம்ம போகத்தான் தெரியும். 400 மணி நேரம் ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா ஆயில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பு கலராக மாறிடுது. அதனுடைய பிசு தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. அதனால் கரெக்ட் டைமுக்கு நம்ம சர்வீஸ் ஓட்டும்போது இன்ஜினுடைய லைஃப் வந்து பாதிக்காமல் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியிலும் வந்து நம்ம சொல்லுவாங்க அதாவது சர்வீஸ் அமௌண்ட் வந்து அதிகம் அப்படின்னு. நார்மலாக வந்து நம்ம 10 லிட்டர் ஆயில் வெளியே போய் நாமளே டைரெக்டாக வாங்கினாலும் இன்றைக்கி ஆயில் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா 3500 பக்கம் வரும். அதுபோக ஃபில்ட்ரு சார்ஜு இதெல்லாமே கணக்கு போடும்போது பார்த்திங்கன்னா 5000 ஒரு 6000 நாமளே சர்வீஸ் பண்ணாலும் வந்துடும். அதிகபட்சம் ஒரு 700 800 தான் நம்ம மிச்சம் பண்ண முடியும். அதாவது நாமளாக எல்லா பொருளும் டைரெக்டாக வாங்கி பண்ணாலும். இதில் பார்த்திங்கன்னா 250 மணி நேரத்துக்கு ஒரு ஓடுற அந்த ஆயில் வந்து போட்டோம்னா இன்னொரு 1000 பக்கம் வந்து குறையும். நம்ம 400 மணி நேரத்துக்கு ஒரு ஓடுற ஆயில் இந்த வண்டிக்கு ஊற்றுறதுனால வந்து இதில் ஒரு 1000 நமக்கு வந்து அதிக அமௌண்ட்டு வருது. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.